நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை மற்றும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் இருவர் அடுத்தடுத்து மரணமடைந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையினுள் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் நிலைமையைத் தொடர்ந்து அங்கு நிலவிய கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக கைதிகள் பலர் நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளுக்கு அவசரமாக மாற்றப்பட்டிருந்தனர். இவ்வாறு காலி பூசா அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்த கைதி ஒருவர் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பிலான பரபரப்பு தணிவதற்குள் தற்போது அங்குனகொல பொலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்த மேலும் ஒரு கைதி தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்கள வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறைகளின் போது காயமடைந்த கைதிகளுக்கு முறையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படாமையினாலேயே இந்த மரணங்கள் சம்பவித்ததா அல்லது சிறை மாற்றத்தின் பின்னர் இவர்கள் மீது ஏதேனும் சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திடம் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். சிறை கைதிகளின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என மனித உரிமை ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். இதேவேளை உயிரிழந்த கைதிகளின் மரணங்களுக்கான உண்மையான காரணத்தை கண்டறிவதற்கான உடற்கூறு பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு சிறைச்சாலை திணைக்களம் மற்றும் போலீசார் இணைந்து இதுகுறித்து விசேட உள்ளக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.